வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவின் எம்பியாக இருக்கும் கனிமொழியின் காரில் சிக்கியது 140 கோடி சிக்கியிருக்கிறது. பறக்கும் படையினர் அதிரடி காட்டியிருக்காங்க. திமுகவிற்கு எம்பியாக இருக்கும் கனிமொழியின் காரில் 140 கோடி என்ன காரணத்திற்காக கொண்டு செல்லப்பட்டது? வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேளையில் இந்த சர்ச்சை கிளம்பியிருக்கிறது மக்களே. இது என்ன ஏதுன்றதான் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே. அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் நீங்கள் அப்டேட்டாக தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேளையிலே தற்போது பல அமைச்சர்கள், திமுகவுடைய அமைச்சர்கள் பல சர்ச்சைகளில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் சற்று முன்பு திமுகவுடைய எம்பியாக இருக்கும் கனிமொழி தன்னுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காகத்தான் போய்கொண்டிருக்கும் வேளையிலே அவருடைய காரில் 140 கோடி கொண்டு சென்றிருக்கிறார். தன்னுடைய தொகுதியில் மக்களுக்கு ஒவ்வொரு ஓட்டுக்கும் பணப்பட்டுவாடா செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டது தான் இந்த 140 கோடி அப்படின்றத தெளிவாக பறக்கும் படையினரும் அமலாக்கத்துறையும் சேர்ந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த 140 கோடியையும் அதிரடியாக முடக்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எம்பியாக இருக்கும் கனிமொழியின் அதிரடியாக கைதும் செய்யப்படுவதாகவும் தகவல் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன மக்களே. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இவருடைய காரில் 140 கோடி என்ன காரணத்திற்காக கொண்டு செல்லப்பட்டது, யார் இவருக்கு பணம் கொடுத்தது, இவ்வளவு கோடி பணங்கள் கட்சி பணமா அப்படின்றத பற்றி அமலாக்கத்துறையும் பறக்கும் படையினரும் பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த வழக்கில், இந்த 140 கோடி வழக்கில் பல அமைச்சர்கள் சிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பல துறை அமைச்சர்களும் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம பொறுத்திருந்து பார்க்க போகிறோம் மக்களே, என்ன நடக்குதுன்றதை. இந்த மாதிரி அரசியல் பற்றின முக்கியமான அப்டேட்லாம் நமது அரசியல் நியூஸில் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். தேங்க்யூ.